ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக ஒரு எஃப்எஃப் தான் எடுத்து வந்துருக்கேன். இது கொஞ்சம் ஒரு பேட்டா எஃப்எஃப் மாதிரி தான். என்கிட்ட ஒரு சிஸ்டர் அவங்களோட மாமுக்கு நவம்பர் 6 பேட்டனுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி டாப்பா வச்சபடி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி கொடுக்க சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கேட்ட மாதிரி தான் நான் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக கேட்டுட்டு என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஆடம். அப்புறம் என்னக்கா எஃப்எஃப்லாம் என் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி நியூவாக போட்டிருக்கீங்கிற மாதிரி எந்த ஒரு சிஸ்டரும் டவுட் ஆகாதீங்க. ஓகே, ஏன்னா என் சிஸ்டர் நிறைய எஃப்எஃப் மூவி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் எதையுமே இது வரைக்கும் போடலை. அதான் இந்த பேட்டை எஃப்எஃப்ஐ போடலாங்கிற மாதிரி திங்க் பண்ணி இதை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டதையுமே நான் இந்த எஃப்எஃப் எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே என் பண்ணிவிட்டு நான் போடுறேன். ரொம்ப லென்த்தாக போடாமல் வெறும் 10 பார்ட்டுக்குள்ளே நான் எல்லா எஃப்எஃப்பையும் முடிக்கலாமா, அதையும் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எஃப்எஃப்பும் போட சொல்கிறீங்க, லென்த்தாகவும் கேட்குறீங்க, அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடும். ஓகே ஆடா, யாரும் பெயின் ஆக்காதீங்க. நீங்கள் கேட்ட ஸ்டோரி கரெக்டாக இந்த எஃப்எஃப் எல்லாமே எண்ட் ஆனதோட உங்களோட எஃப்எஃப் 1 by 1 வந்துடும். ஓகேயா? அப்புறம் என்னால் அந்த சேனலில் மூவி போட முடியல. அதுக்கு பதிலாக என்னால் 2 மூவி ஒரே சேனலில் போட முடியாது. அதான் இந்த எஃப்எஃப்பை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, யாருக்காவது என் மேலே கோவம் ஏதாவது வந்துச்சுன்னா ஐ ஆம் ரியலி சாரி. கண்டிப்பாக உங்களோட எஃப்எஃப்பை நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த எஃப்எஃப் எல்லாமே என் பண்ணிவிட்டு உங்களோட எஃப்எஃப்பை 1 by 1 போட்டிருந்தேன். ஓகே ஆடா, இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியில் குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம். இதில் நம்ம டே டாப், நம்ம ஜங்குக் பாட்டம். ஓகே, இதில் நம்ம டே ஆல்ஃபா, நம்ம ஜங்குக் ஒமேகா. ஓகேயா? இதில் இப்போ ஸ்டோரிக்குள்ளே அப்படியே நம்ம போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி டார்க்கான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, அது ஒரு டார்க்கான பிளேஸ் மாதிரி தெரியுது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டார்க்காக இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ். அந்த பிளேஸுக்குள்ளே நம்ம டேயை ஃபுல்லாக சங்கிலிலாம் நிறைய போட்டு நிறைய பவர் கட்டு போட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம டேக்கிட்ட ஹெவி பவர் இருக்கும். டேயோட பேரண்ட்ஸோட பவர் டேக்கிட்ட இருக்கும். டே ஒரு குட்டி பையனாக இருக்க சொல்லியே அவங்க பேரண்ட்ஸ் மாதிரி தான் இவன் ஹெவி பவரில் இருப்பான், இவனோட பவர் இந்த சின்ன ஏஜ், அதாவது சைல்டு ஏஜ்லேயே இவ்வளோக்குள்ள அவனுக்கு பவர் அதிகமாக இருக்குன்னா அவன் இன்னும் பெருசாக வளர்ந்துட்டோம்னா இன்னும் நமக்கு தான் டேஞ்சர், அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு குட்டி பையனாக இருக்கிற நம்ம டேயம் அப்போவே இந்த பிளேஸில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 6 மெம்பர்ஸ், அதாவது நீர், நிலம், காற்று அப்படிங்கிற மாதிரி அந்தந்த இதில் பவர்ஸ், நெருப்பு, வாட்டர் அப்படிங்கிற மாதிரி பவர்ஸ் கொண்ட ஒவ்வொரு பர்சன்ஸ் தான் இப்படி இமோட்டல்ங்கிற மாதிரி அந்த மாதிரி பவர்ஸ் அவங்களுக்குள்ள ஒவ்வொரு பவர்ஸ் இருக்கும். அந்த பர்சன்ஸ் நம்ம டேயோட பவர், அதாவது நம்ம டேயோட பவர், அவர் ஆல்ஃபாவாக இருந்தால் அவருக்குள்ளே நிறைய டார்க் எனர்ஜி இருக்கும். அவங்க மாம் டார்க் எனர்ஜி உள்ள ஒரு பர்சன், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு டெவில் மாதிரி அவங்களுக்கு நிறைய டார்க் எனர்ஜி இருக்கும். டேயோட டேட் ஒரு ஆல்ஃபா. அது மட்டும் இல்லை, ஆல்ஃபா வேர்ல்டோட கிங்காகவும் இருந்திருப்பார். இந்த பொசிஷனில் நம்ம டேயோட பேரண்ட்ஸை நம்ம மற்ற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே ரொம்ப டார்கெட் பண்ணி உங்ககிட்ட நிறைய பவர்ஸ் இருக்குது, எங்களுக்கும் உங்களோட பவர்ஸை டீச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பவர்ஸையும் எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்கங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருப்பாங்க. போடா குறைக்கி டேயோட மாம் ஒரு டார்க் ஈவில் மாதிரி பவர் கொண்டவங்கல்ல, அதனால நம்ம டேயோட மாமா ரொம்பவே ஹேட்டாக பேசவும் செஞ்சுருப்பாங்க. இந்த லேடி இந்த கிங்டமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் ஆகுது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி டேயோட மாமா ரொம்ப ஹேட் ஆக்கியிருப்பாங்க. டே டொமாக்ஸில் இருக்க சொல்ல அப்போவுமே டேயோட மாம் ஒரு குட் பர்சன். டேயோட மாமால் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் இதே பிளேஸில் டேயோட பேரண்ட்ஸை பிடிக்காத மற்ற பர்சன்ஸ் எல்லாத்துக்கும் காரணம் டேயோட மாம் தான். டேயோட மாமாவில் தான் இங்கே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகுது. போட்டா குறைக்கி இப்போ ஒரு பேபி போத் ஆக போகுது, அந்த பேபி போத் ஆக சொல்ல நம்ம கிங்டமே மொத்தமாக அழிஞ்சிரும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி ப்ராப்ளத்துக்கு மேலே ப்ராப்ளம் ஆக்கி அந்த கிங்டமில் இருந்து டேயோட பேரண்ட்ஸை போக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட்டிங்கில் டேயோட பேரண்ட்ஸ் 2 பேருமே டெத் ஆகிருப்பாங்க. டே போட் ஆகியிருந்திருப்பார். போட்டான டே கில் பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் டேயோட மாம் ஒரு டார்க் ஈவில்ங்கிறதுனால அவங்களோட டார்க் பவர் நம்ம டேயை சேவ் பண்ணி டேயோட பாடிக்குள்ளே போயிருந்துருக்கும். அதை அங்கே அட்டாக் பண்ண அத்தனை பர்சன்ஸுமே நோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம டேக்குள்ளே மாம் டேட் 2 பேரோட பவர்ஸுமே இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு டே ரொம்ப சின்ன ஏஜாக இருக்க சொல்லியே டே ஒரு பேபியாக இருந்தாலுமே டார்க் எனர்ஜி உள்ள ஒரு பர்சனில் அவருக்கு அவரோட மாம் டேட் டெத் ஆனது, ஃபைட் பண்ணது
எல்லாமே நல்லாவே அவரோட மெமரியில் கேட்சப் ஆகிருக்கும். இருந்தாலுமே ஒரு சைல்ட் ஏஜ் மூமெண்ட்டில் என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாத அந்த மூமெண்ட்டில் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தம்பிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட பேரண்ட்ஸை கில் பண்ண ஒரு 6 மெம்பர்ஸ் டேயை ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து என்னெல்லாமோ பிளாக் மேஜிக்லாம் பண்ணி அதே பிளேஸில் நம்ம டேயை ஒரு மாதிரி மன்றக்கட்டுலாம் போட்டு லாக் பண்ணி சீல் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சுட்டு நம்ம டேயோட பவர்ஸை வேறு ஒரு பவர்ஸ் மூலயமா அப்சர்வ் பண்ணி இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த டார்க் எனர்ஜி மொத்தத்தையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட டேடோட பவரை எடுத்துக்கலாங்கிற மாதிரி எக்கச்சக்க பர்சன்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் பட் நம்ம டேயோட பாடியை விட்டு எங்கேயுமே போயிருந்துருக்காது. ஏன்னா நம்ம சைல்ட் ஏஜ் பர்சனாக இருக்க சொல்லியே அந்த பிளேஸில் லாக் பண்ண அந்த மூமெண்ட்டும் டேயோட பேரண்ட்ஸ் டெத்தாக சொல்ல ஒரு மாதிரியான ஸ்டோன் டே கிட்ட கொடுத்துருந்துருப்பாங்க. அதாவது டே பக்கத்தில் வச்சுருந்துருப்பாங்க. அது ஒரு இன்விசிபிளான மூமெண்ட்டில் இருந்திருக்கும். அந்த ஸ்டோனை நம்ம டே அவரோட பாடிக்குள்ளேருந்து வெளியே எடுத்துருந்துருப்பாரு. எடுத்து அந்த ஸ்டோன் நீ என் கூட இருந்தீன்னா உன்னால் என்னோடய பவர்ஸை மட்டுமே எடுத்துப்பாங்க, இல்லாட்டி என்னால் உன்னோட பவர்ஸை மட்டுமே எடுத்துப்பாங்க, நீ என்னை விட்டு மூவ் ஆன் ஆகிருன்னு அந்த ஸ்டோனை மூவ் ஆன் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. அதனால நம்ம டேயோட பாடியிலேருந்து பவரை அவங்களால எடுத்துக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, இவங்க போட்ட அந்த பவர் கட்டும் அந்த ஸ்டோன் மேலே போட்ட பவர் கட்டில் அந்த ஸ்டோன் டேக்கிட்ட வந்தால் டேக்கு பெயின் ஆகும், ஸ்டோனும் டேமேஜ் ஆகும். டேயோட பவருமே மற்ற பர்சன்ஸால் எடுத்துக்க முடியாது. சைல்ட் ஏஜில் ஏதோ ஒரு கோர்ட்டில் இந்த மாதிரி நம்ம டே பண்ணியிருப்பார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 இயர்ஸ் 1000 வருஷங்கள் அப்படியே ஓடிருச்சு. நம்மகிட்ட இன்னுமே அதே பிளேஸில் எப்படி சொல்கிறது, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைப்போம்ல அந்த மாதிரி அந்த லாக்குக்குள்ளே தான் இருக்கிறாரு. எப்படியாவது இந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கி திங்கிங் ஆகுது. அதாவது ஹிஸ்டாரிக்கலில் இந்த மாதிரி பவர்ஸ் இருக்கவங்க தான் ரொம்ப ஏஜ் வரைக்கும் வாழ்வாங்களே. ஓகே, அதனால் என்னக்கா டேக்கு இவ்வளோ ஏஜ் அதிகமாக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஓகேயாடா, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டேடா அப்படியே அந்த ஸ்டோன்கிட்ட நிற்கிறாரு. இப்போ என்ன பண்ண? என்னடா பண்ண? நானும் இந்த பிளேஸ்லேருந்து எப்படியாவது இந்த பவர் கட்டை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு வெளியே போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னால் போகவே முடியலையே. என்னால் முடிஞ்ச எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டேன். என் பேரண்ட்ஸை என் கண்ணு முன்னாடியே கில் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லவங்க மட்டும் என்கிட்டயே ஒவ்வொரு இயர்ஸும் ஒரு டே சொல்கிறாரு. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல் மூன் டேயில் நம்ம டேக்கிட்ட அந்த பர்சன்ஸ், அதாவது அந்த பவர்ஸ் கொண்ட பர்சன்ஸ், அவங்களுக்கு கீழே பீப்புள்ஸ் இருப்பாங்களா, அந்தந்த பர்சன் 6 மெம்பர்ஸ்னால் 6 கிங்டம் மாதிரி பிரிஞ்சிருப்பாங்க. அந்த பிளேஸில் இருக்கிற அந்த 6 பர்சன்ஸும் அவங்களோட சோல்ஜர்ஸும் நம்ம டேக்கு முன்னாடி நின்றுட்டு ஏதோ ஒரு மாதிரி பேசுகிற திங்ஸ் மாதிரி இருக்குது. அதை வச்சு பேசினா டேக்கி உள்ளே இருக்க டேக்கிக்கு நல்லாவே கேட்குது இவங்க பேசுகிறது எல்லாம். அந்த மூமெண்ட்டுக்கு அந்த லாக்குக்குள்ளே இருந்த பொசிஷன்லேயே, அதாவது அந்த பவர் கட்டுக்குள்ளே இருக்கிற பொசிஷன்லேயே என்னை லாக் பண்ணி வைக்கிறதையும் வைக்கிட்டு நக்கலாடா பண்ணிகிட்ருக்கீங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பிளேஸ்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஒவ்வொருத்தரையாக டார்ச்சர் பண்ணியே கில் பண்ணிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் அவ்வளோ வெறுமையை நோட் பண்ணிவிட்டு தன்னோட பேரண்ட்ஸை யாரெல்லாம் கில் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம டேக்கி கொஞ்சம் ஏஜ் அதிகமாக சொல்லி தெரிஞ்சுருக்கும். இவங்க எல்லோரும் நம்மக்கிட்ட நல்லவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் நம்மளோட அந்த டார்க் பவர், அதாவது டேயோட மாமோட அந்த டார்க் பவர் எடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. அந்த டார்க் பவர் தான் அந்த ஸ்டோனு. அந்த ஸ்டோன் ரெட் கலரில் இருக்கும். அந்த ஸ்டோன் நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஒன்றை தான் எங்கிட்டேருந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பார்த்துட்டியா, நான் உன் சோலோட அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன். நீயும் நானும் ஒன்று. நீ செத்தா நான் அழிஞ்சிருவேன், நான் அழிஞ்சா நீ செத்துருவ, ரெண்டும் ஒன்று தானடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பினா இப்போ அந்த பிளேஸில் ஒயிட் கலரில் ஒரு ட்ராகன் மாதிரி, அதாவது ஒயிட் கலர் ஸ்னேக்குன்னு சொல்ல முடியாது, ட்ராகன்னு சொல்ல முடியாது, அந்த லுக்கில் கரெக்டாக நம்ம ஜிமினா நம்ம டேக்கிட்டேயே என்ட்ராகுவாரா. டாய், இந்த மாதிரியாடா என்னை பயமுடுத்துவேன், என்னாச்சி மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே ரொம்ப சிங்கிளாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு இந்த பிளேஸில் இருக்க சொல்ல அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஜிமினா ஒரு ட்ராகன், ஓகே, ஒரு ட்ராகன் பவர், ஒயிட் கலரில் உள்ள ஒரு ட்ராகன் பவர், ஒரு குட்டி சைல்டேஜாக இருக்க சொல்ல நம்ம டேக்கு என்ன மாதிரி டேயோட பேரண்ட்ஸ் டெத் ஆகி பனிஷ் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி தான் ஜிமினாவையுமே பனிஷ் பண்ணியிருப்பாங்க. ஜிமினாவுக்கு ரொம்ப சின்ன ஏஜாக குட்டி ட்ராகன்னா அந்த பிளேஸில் அவங்க அட்டாக் பண்ணுறதுல பயந்து போய்
இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துருப்பாரு. ஏன் டேக்கு போட்டிருக்காரே ஒரு பேரியரு. அந்த பேரியரெல்லாம் பிரேக் பண்ணபடி கரெக்டாக முன்னாடி என்ட்ராயிருப்பாரா. இடப்பாட்டு நம்ம ஷாக்கு. ஏன்டா டேய், இந்த பேரியரை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வெளியே போக எத்தனை டைம் ட்ரை பண்ணியிருப்பேன். என்னடா உன் பாட்டுக்கு உடச்சிட்டு உள்ளே வந்துட்டேன். அப்போ பேரியர் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாட்டிகிட்டே என்ன பேரியரை நோட் பண்ணிவிட்டு வெளியே தப்பிச்ச பக்கம் ட்ரை பண்ணால் நம்ம தூக்கி வீசுது. நீ எப்படிடா வந்த அப்படிங்கிற மாரி கேட்கவும், நம்ம ஜெமினா குட்டி ட்ராகன், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 12 ஏஜ் பசங்க 12 வயசு பசங்க அந்த லுக்கில் தான் நம்ம வீமின் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற மொமெண்ட்டுக்கு நீ எப்படிடா உள்ளே வந்த அப்படிங்கிற மாரிட்டே கேட்கவும், இப்படி தான் வந்தேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஜெமினா வெளியே போய் காட்டுவாரோ. அந்த மாதிரி காட்டுனா, டேய் உன்னால் போக முடியுது. ஆமாம் என்னால் போக முடியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப உள்ளே ஒரு வாரம் இந்த மாதிரி வந்தா. டேய் என்னடா என்னால் போக முடியலங்கிறத செஞ்சு காமிச்சு என்னை கடுப்பேத்துறியாடாங்கிற மாரி ஜெமினாவை அடித்து அட்டாக் பண்ணாதான் போவார். ப்ளீஸ் 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 என்னை எதுவும் பண்ணிடாத வெளியே நிறைய பர்சன்ஸ் என்னை கில் பண்ணதுக்கு ட்ரை பண்ணாங்க. நான் பயந்து போயிட்டு அங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜெமினா அழுவாரா. இந்த மாதிரி அழுது ட்ராகன் லுக்கில் இருக்கிற நம்ம ஜெமினா ஒரு பாய் மாதிரி சேஞ்ச் ஆகிறாரு. இனிமேல் சேஞ்ச் ஆனா என்ன சொல்கிற அப்படிங்கிற மாரி கேட்டால், நம்ம ஜெமினா ஒரு ஒயிட் ட்ராகன் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பர்சன் தான். அந்த பிளேஸில் பியூர் ஒயிட்டில் இது வரைக்குமே அந்த ட்ராகன் ஃபேமிலியில் யாருமே போட் ஆகலைங்க. நம்ம ஜெமினா தான் ஃபஸ்ட்டு பிவி செம்ம பியூர் ஒயிட்டாக போட் ஆகியிருந்திருப்பாரு. அதனால நம்ம ஜெமினா கிட்ட எக்கச்சக்க பவர் இருக்கும். ஜெமினாவை கில் பண்ணிவிட்டு ஜெமினாவோட அந்த செட்டில்மெம்ல ட்ராகனுக்குலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் நமக்கு நிறைய பவர் கிடைக்குங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லோரும் வில்லத்தனமாக திங்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜெமினாவோட மாமிகிட்ட கேட்டு, எவ்வளவு திமிரு இருந்தால் என் பையனையே கொல்லுவீன்னு பிளான் போடுவீங்கடானுங்கிற மாரி டேடுக்கிட்ட ஆண்டிக்கிட்ட எக்கச்சக்க பர்சன்ஸ்கிட்ட நம்ம ஜெமினாவோட மாம் ஃபைட் பண்ணுறதும், டேடுக்கிட்ட இவன் நம்ம பையன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, பவருக்கு ஆசைப்பட்டு பையனையே கில் பண்ணதுக்கு நீங்கள் ஓகே பண்ணுவீங்களா? அவன் நம்ம பையன் நல்லா பாருங்கள், அவனோட ஃபேஸை பாருங்கள், பச்சை குழந்த, இந்த பேபியை கில் பண்ணணும்னு இவங்க பிளான் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்லி டேடை என்னெல்லாமோ சேஞ்ச் பண்ணி ஜெமினாவோட பேரண்ட்ஸ் நம்ம ஜெமினாவை அங்கேருந்து எப்படி சொல்கிறது, தப்பிச்சு ஓடி வந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஓடி வந்துருந்தா ஒரு 12 ஏஜ் வரைக்கும் நம்ம ஜெமினாவை சேஃபாகவே வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த பிளேஸில் தான் ஜெமினாவோட பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க பிளேஸ், அதாவது அவங்க கிங்டமில் இருக்க பர்சன்ஸ் நம்ம ஜெமினாவோட பேரண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணி ஜெமினாவோட பேரண்ட்ஸை ஜெமினா முன்னாடியே கில் பண்ணிவிட்டு ஜெமினாவையும் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம ஜெமினா கதறி அழுவாரா. அந்த மாதிரி அழுதா டேயோட லைஃப்பில் இதே மாதிரி மூமெண்ட் தான் நடந்திருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே நம்ம ஜெமினாவை லைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு, சரி ஓகே, நீ இந்த பிளேஸ்க்கு வந்துட்டல, நீங்கள் ரொம்ப சேஃபாக இருப்ப, இல்லை என்னை மற்ற பர்சன்ஸ் அட்டாக் பண்ண இதுக்குள்ளே என்ட்ரு ஆகுவாங்க, என்னை யாராலையும் சேவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜெமினா சொன்ன மாதிரியே அந்த பர்சன்ஸ் கரெக்டாக நம்ம டேக்கு போட்ட அந்த பேரியர் பக்கத்தில் தான் வந்து நிற்கிறாங்கன்னு நம்ம ஜெமினா இதுக்குள்ளே தான் போனாலும் போயிருப்பான், இந்த பிளேஸ் வழியாக தான் போயிருப்பான், அவனை அட்டாக் பண்ணணுங்கிற மாதிரி அந்த பர்சன்ஸ் நம்ம ஜெமினாவை அட்டாக் பண்ண வருவாங்களா. ஆனால் அந்த பேரியர் அந்த பர்சன்ஸ் யாரையுமே உள்ளே விட மாட்டேங்குது. இந்த மாதிரி அந்த பர்சன்ஸ் யாராலையும் உள்ளே வர முடியாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜெமினா ஷாக் ஆகி எப்படி அவங்களால உள்ளே வர முடியல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி டேட்டை கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் அது எனக்கு தெரியல, நீ தான் எப்படியோ இந்த பேரியரை மூவ் ஆன் பண்ணிட்டு வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ தான் நம்ம ஜெமினாவுக்கு புரியுது அவர் பியூர் ஒயிட் ட்ராகனில், அதனால அவருக்கு அவ்வளோ பவர் இருந்துருக்கு. அதனால தான் டக்குன்னு இந்த பேரியரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துருப்பாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜெமினாவை நோட் பண்ணிவிட்டு, சரி ஓகே, இனி உனக்கு இந்த பிளேஸில் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நம்ம 2 பேரும் நான் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரா. நான் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெமினாவும் ஃப்ரெண்ட் ஆகிருப்பார். அப்போ நம்ம ஜெமினாவும் இந்த பிளேஸ்லேயே தான் இருந்திருப்பாங்க. டேயால் இந்த பேரியரை விட்டு வெளியே போக முடியாதான்ற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜெமினாவால் எல்லா பிளேஸ்க்கும் போக முடியும்ல. ஜெமினா எல்லா பிளேஸ்க்கும் போகிறதும், எல்லோரும் என்னென்ன பேசுகிறாங்க, அந்த பிளேஸ் முழுக்க என்னென்ன நடந்துகிட்ருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை மட்டுமே நம்ம ஜெமினா கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேட்டை சொல்வார். அதேமாதிரி இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனோடு தான் கரெக்டாக முன்னாடி என்ட்ராகுவாரா. இப்படியாடா பயமுடுத்துவேன். அது இல்லை டயாங், என்ன அது டயாங், நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இந்த பிளேஸில் உன்னோட அதாவது இப்போ 1000 வருஷம் நம்மள்கிட்ட இந்த பிளேஸில் இருக்கிற இதான் 1000வது வருஷம், அதாவது 1000 இயர்ஸ். ஓகே, அந்த பிளேஸில் இப்போ 1000 இயர்ஸ் ஆகுது. இந்த ஃபுல் மூன் டேயில் கண்டிப்பாக உனக்கு பவர் அதிகமாகும்ல. ஏன் இப்படி சொல்கிற, நீ ஸ்டோன்ட்ட வேணாலும் கேளு. இப்போ இந்த டைம் இந்த மாதிரி நீ ஒரு பிளான் போட்டின்னா இந்த பேரியரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகலாம். நம்ம பேரண்ட்ஸை
கில் பண்ண பர்சன்ஸை நம்ம ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம சொல்கிறத கேட்டு அந்த ஸ்டோனுமே ஆமாம் ஜிமினா சொல்கிறது கரெக்டு தான். நீ இவ்வளோ டேஸ் தவறுந்தா உன்னோட டார்க் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பிளேஸில் நீ உன்னோட டார்க் எனர்ஜியை கரெக்டாக ஒர்க் பண்ணணும். உன்னோட டார்க் எனர்ஜி ஒர்க் ஆகணும்னா நீ அந்த ஃபுல் மூன் டே வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாட்டையா இந்த பிளேஸில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே நீ இருக்கிற இந்த பிளேஸை ஏதோ கோஸ்ட் பிளேஸ்ன்னுலாம் சொல்லி இந்த பிளேஸ் பக்கத்துலேயே யாரையுமே வரவிடாமல் வச்சுருக்காங்க. இன்னொரு மூமெண்ட்டையுமே நான் நோட் பண்ணேன். என்ன நோட் பண்ணேன்? இந்த பேரியரை ஓப்பன் பண்ணதுக்கு ஏதோ ஒரு பர்சன்டோட பிளட் உனக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பிளட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நோட் பண்ணால் அந்த ஸ்டோனுமே ஆமாம் ஜிமின் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு பர்சன்டோட பிளட் உன்னை அந்த பேரியரை விட்டே போக வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? யாரோட பிளட் என்னோட இந்த பவர் கட் கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ் அந்த பிளேஸில் அடைஞ்சிருக்கிறேன். என்னை யார் வெளியே கூட்டிகிட்டு போக முடியும்? ஆனால் நான் அதோட அவங்கள மெஜிஷியன்னு சொல்கிறேன். அந்த 6 மெம்பர்ஸையும் அந்த மெஜிஷியன்ஸ் எல்லோரும் இதுதான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பர்சன்டோட பிளட், அந்த பிளட்டுக்கு கொஞ்சம் பவர் அதிகமாக, அந்த பிளட் இந்த பேரியர் மேலே பட்டா பேரியர் பிரேக் ஆகுமா, அதனால தான் இந்த பிளேஸில் எந்த ஒரு பர்சன்ட்டுமே வரக்கூடாதுன்னுங்கிறதுக்காக நீ இருக்கிற இந்த பிளேஸ்ட கோஸ்ட் பிளேஸ். இந்த பிளேஸ்க்குள்ளே யாராவது போனீங்கன்னா உங்களை அந்த கோஸ்ட்டு கில் பண்ணிடும்னு சொல்லி ஃபுல்லாக ரூமர்ஸாக பரப்பி விட்ருக்கானுவ. அதனால தான் இந்த பிளேஸ்க்குள்ளே யாருமே வரல. எடு நான் கோஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஜிமினா படுத்துருந்தா, டேய் நான் சொல்லலடா, சொன்னதெல்லாம் அவங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நோட் பண்ணால், பிளட்டு யாரோட பிளட்டு? இந்த இயர்ஸ் கண்டிப்பாக நான் வெளியே போயிடணுமே. என்ன பண்ண ஜிமின்? அந்த பிளட்டு யாருங்கிறத கண்டுபிடிச்சியா? அதாண்டா தெரியல. அந்த பிளட்டு யாருங்கிறத அந்த மெஜிஷியன்ஸ் யாருக்குமே தெரியலடா. ஆனால் ஒரு பிளட்டால் அந்த ஃபார்முலா பிரேக் ஆகுங்கிறத பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிளட் இருக்கிற பர்சன் மட்டும் உங்ககிட்ட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ராப்ளம் எல்லாமே எண்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா எப்படி பேசுனா, இன்னும் 15 டேஸ் இருக்குது. அந்த 15 டேஸ்க்குள்ளே எப்படியாவது உன்னோட டார்க் எனர்ஜி அதிகமாக்கிட்டே. அது மட்டும் இல்லை, அந்த பிளட் நமக்கு கிடச்சா இன்னும் ரொம்ப நல்லது. நம்ம இந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டோனு ஜிமினா 3 பேர் மாட்டி பேசிகிட்டு இருந்தா, இப்போ கரெக்டாக இன்னொரு பிளேஸ், அதுவும் ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு தான். இப்போ நம்ம ஜங்குக் இருக்கிற பிளேஸ் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுறோம்னா ஜங்குக்கு அப்படியே பெட்லேருந்து எழுந்துக்கிட்டா, நம்ம ஜங்குக்கு மேஜிக், இவங்கெல்லாம் மேஜிக் பண்ணுற பர்சன்ஸ் தானே. ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியில் எல்லாருமே மேஜிக் கிளாஸுக்கு கிளம்புறாங்களா. ஆனால் பட் நம்ம ஜங்குக்கு இங்கேருந்து எழுந்து போகிறது சுத்தமாக பிடிக்கல. ஐயோ, இந்த ஈவினிங் டைம் தாண்டா நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வந்தோமா, அதோட இந்த மேஜிக் கிளாஸ்லேருந்து வந்தோமா, அப்படியே ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டோமா, ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தோமா, அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனால் தான் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மறுபடியும் மேஜிக் கிளாஸுக்கு போகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்புனபடியே நம்ம ஜங்குக்கு எழுந்துப்பாரா. ஜங்குக்கோட ஹெட் பிரதர், அதாவது அவங்க எல்லாத்துக்குமே ஹெட். ஆனால் நம்ம ஜங்குக்கிட்ட பிரதர் மாதிரியே ட்ரீட் பண்ணுவார். அதனால் நம்ம ஜங்குக் ஹெட்டுன்னு கூப்பிடாம பிரதர்னு தான் கூப்பிடுவார். அந்த மாதிரி கூப்பிட்ற மூமெண்ட்டுக்கு 100% கரெக்டாக நம்ம ஜங்குக்கு இன்னுமா சோம்பேறித்தனமாக உட்காந்துட்ருக்க, போடா போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயா கண்டிப்பாக மேஜிக் கிளாஸ்க்கு போகணுமா, கண்டிப்பாக போகணும். அது மட்டும் இல்லை, நீ இந்த ட்ரிப்பு மேஜிக் கிளாஸில் போய் அங்கே எனக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க, அந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆகணும், நீ பெரிய மெஜிஷியன் ஆகாண்டாமா அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த ஹெட்டு சொல்லவும், ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம், போராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் அதெல்லாம் முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஹெட்டை கொண்டு மேஜிக் கிளாஸில் கொண்டு விடுறாரு. நம்மளை பில்லி பண்ணதுக்குன்னே ஒரு கேங் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் ஒரு கேங்கை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம் அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு நல்லாவே பில்லி பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு அந்த அளவுக்கு மேஜிக் எதுவுமே தெரியாது, பவர்ஸ் அதிகமாக கிடையாது. அதனாலேயே அந்த ஹெட், அதோட ஹயாங்னு கூப்பிட்றாருல, அவர் நம்ம ஜங்குக்கு நிறைய மேஜிக் கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுவார். பட் அதில் நம்ம ஜங்குக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. போட்டா குறைக்க மேஜிக் வேறு ரொம்ப அதிகமாக இல்லையா. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு எல்லாருமே வச்சு செய்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சா டே நானும்
நானும் ஒமேகா தான்டா, நீங்களும் ஒமேகா தான்டா, ஏன்டா என்கிட்ட மட்டும் ப்ராப்ளம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டாகிறாரு. பட் இருந்தாலுமே அவளுக்கு இக்னோர் பண்ணபடி அப்படியே அவங்க மேஜிக் கிளாஸ் போடுறது, அவர் பிளேஸ்க்கு வர்றதுங்கிற மாதிரி அப்படியே டேஸஸ் மூவ் ஆகி இப்போ ஒரு 10 டேஸ் கிட்ட மூவ் ஆன் ஆகியிருந்திருக்கும். நம்மகிட்டே அவரோட ஹோல் பவரையும் மொத்தமாக அப்படியே ரெடி பண்ணி அந்த பேரியரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி பேரியரை உடைக்கிறதுக்கு நம்மகிட்ட ட்ரை பண்ணால் ஜிமினா தான், டே பேரியரை மட்டும் உட, என்னையும் அந்த ஸ்டோனையும் உடைச்சிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட பேசுவார். அந்த மாதிரி பேசினா அந்த பேரியர் பிரேக் ஆக மாட்டேங்க. பேரியர் பிரேக் ஆக மாட்டேங்கு. ஏன்டா பேரியர் பிரேக் ஆக மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோனை நோட் பண்ணா, அப்போ உன்னோட டார்க் எனர்ஜி இதுக்கு ஒர்க் ஆகட்டு பொழுக்குடா. அப்போ ஜிமினா சொன்ன மாதிரி அந்த பிளட்டு தான் வேணும் பொழுக்கு. அந்த பிளட்டுக்கு நான் எங்கே போக? அந்த பிளட்டு கிடைக்காட்ட உன்னை இந்த பிளேஸில் லாக் பண்ணி வச்சாங்களே, அவங்க அவ்வளோவோட பிளட்டுமே வேணும். நீ அவங்க அவ்வளோ வெறியுமே ரிவெஞ்ச் எடுக்கணும்னா அவங்கள இந்த பிளேஸ்க்கு வர வைக்கணும். அவங்களாம் இந்த பிளேஸ்க்கு வர மாட்டாங்க. இப்போ என்ன பண்ண? என்னோட பவரை எப்படி வச்சு என்ன பிளாக் மேஜிக் பண்ணி இந்த பேரியரை உடைக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த பேரியரை நம்மகிட்டே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காரு. டே லூஸு, ஏன்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்க? ஒரு 3 டேஸ் உன்னால் அமைதியாக இருக்கவே முடியாதா? வெயிட் பண்ணு, 3 டேஸ் வரட்டும். 3 டேஸ் மூவ் ஆன் ஆகி அந்த ஃபுல் மூன் டே ஸ்டார்ட் ஆகட்டும். அப்போ இந்த பேரியரை நம்ம பிரேக் பண்ணதுக்கு உன்னோட ஹோல் டார்க் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாதே, உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறானோ தெரியல, மற்ற பவரையும் வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோனை திட்டிக்கிட்டே கரெக்டாக அந்த பேரியரை தான் நோட் பண்ணிகிட்ருக்கோம். டேயுமே இந்த 3 டேஸ் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு காண்டுலேயே அந்த பேரியரை எப்படியாவது நான் ஓப்பன் பண்ணியே தீரணுங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸை கில் பண்ணவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற மாதிரி செம்ம கோவத்தில் இந்த மாதிரி நம்மகிட்டே திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே பேரியரை உடைக்கணும்னு ஏன் அவசரப்படுற? 1000 வருஷம் சும்மா தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோன் கட்டுமா, அந்த ஸ்டோனை கிரிப் பண்ண மட்டும் பிடிச்சிட்டு ஓவரை கட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஹேண்ட்ஸாலே அப்படியே ப்ரெஸ் பண்ணுற மூமெண்ட்டில் பீஸாக உடஞ்சிருவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோனை திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, டேய் நான் மட்டும் பீஸாக உடஞ்சிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நீ காற்றுல கரைஞ்சி தாண்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டோனுட்டே பட்டு பேசினா, டே 2 பேரும் ஃபைட் பண்ணிக்காதீங்கடா, ஏன்டா அந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டேய் ஸ்டோன் சொல்கிறது கரெக்டு தானடா, ஒரு 3 டேஸ் உன்னால் அமைதியாக இருக்கவே முடியாதா? ஃபுல் மூன் டே வந்துடும், அதுக்குள்ளே அவசரப்பட்டு உன் பவரை மட்டும் வேஸ்ட் ஆக்குற, வெயிட் பண்ணுங்கிற மாதிரி ஜிமினாட்டையை கண்ட்ரோல் பண்ண ஸ்டோனுமே வெயிட் பண்ணுறா. சும்மா பெரியவன் மாதிரி மேஜிக் இருக்குது, மேஜிக் வேர்டு இருக்குன்னு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோன் அங்கேருந்து பறந்து போமா, அந்த ஸ்டோனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டில் அந்த ஸ்டோனை நோட் பண்ணால், இப்போ இவனை என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு என்ன நேரமே என்கிட்டே ஃபைட்டுக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோன் அந்த டயட்டுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குமா. அந்த மாதிரி வெயிட் பண்ணால் இப்போ நம்ம ஜங்குக்கு சைடு தான், டாய் புள்ளி பண்ணாதீங்கடா, ஏன்டா என்னை பார்த்து புள்ளி பண்ணிகிட்டு இருக்கீங்க, டை சொன்னால் கேளுங்கடா, கடுப்பேட்டாதீங்கடா, டை எனக்கு மேஜிக் தெரியலன்னா இப்படியாடா அவங்க மேஜிக் பவரை வச்சு எங்கிட்ட ப்ளே பண்ணுவீங்க, என்னை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு பாரு. அந்த மாதிரி ஃபைட் பண்ணால், என்னடா என்ன ஒரேடியாக கட்டிக்கிட்டு இருக்க, இப்போ பாரு உடனே என்ன பண்ணுறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நல்லாவே புள்ளி பண்ணுறாங்க. லூஸு பசங்களா அவங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹெட் மெஜிஷியன் ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாரு நம்ம ஜங்குக்கு. அந்த மேஜிக் கூட கரெக்டாக சொல்லவும் இவங்க ஒரு மாதிரி ரோப் போட்டு கட்டி வச்சுருக்காங்களா, அதெல்லாம் ரிமூவ் ஆகுது. எவ்வளவு திமிரு இருந்தால் இங்கே மேஜிக்கை பிரேக் பண்ண விடானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பனிஷ் பண்ணுற மாதிரி அவ்வளோ பேர் துரத்துவாங்களா, பாவி பசங்களா எல்லாரும் ஒன்றா வாடா சேர்ந்து துரத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸில் நான் சிக்க மாட்டேன்டானுங்கிற மாதிரி அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுவாரா. இப்படி ஜங்குக்கு அவங்க எல்லோரும் துரத்தனுங்கிற மாதிரி ரன் பண்ணபடி ஓடிட்டுருக்க நம்ம ஜங்குக் கரெக்டாகிட்டே இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துடுது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரன் பண்ணபடி ஓடுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கை துரத்திட்டு இருந்த பர்சன்ஸ்லாம் அப்படியே இந்த ஃபாரஸ்ட்டை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. டே இதுக்கு மேலே போகாண்டா, ஏன்டா டே இதுக்கு மேலே போனோம், கோஸ்ட்டு நம்மளை கில் பண்ணிருந்தா, இது தெரியலையா, அந்த கோஸ்ட் இருக்கிற ஃபாரஸ்ட்டுடா. ஜங்குக்கு வசமாக போய் சிக்கிட்டான். நெக்ஸ்ட் டே பாரு ஜங்குக்கு டெத் ஆகிட்டானுங்கிற நியூஸ் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லோரும் சிரிச்சபடி அங்கேருந்து போனால் இவங்க எல்லோரும் போனது கூட தெரியாமல் நம்ம ஜங்குக்கு பயத்தில் இன்னும் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணபடி ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் அந்த ஃபுல் மூன் டே ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல் மூன் டே ஸ்டார்ட் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தானே ரன் பண்ணபடி ஓடி வந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது ஃபாரஸ்ட்டாகவே தெரியல, ஒரு டார்க்கான பிளேஸ், அதாவது ஒரு
ஈவில் இருக்கிற பிளேஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆனால் ஜங்குக்கில் இருக்கிற ஜங்குக்கோட பவர் வெளியே வருது. அதை நம்ம ஜங்குக்கால் ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா ஏன்னா வித்தியாசமாக எல்லாமே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைட்டிலே இவங்க ஏதோ மேஜிக் போட்டாங்க போலுக்கே, ஏன்டா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து எனக்கு வித்தியாசமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவரோட பவரை அவரே கண்ட்ரோல் பண்ணுவார். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் திரும்பவும் கொஞ்சம் நார்மலாக மறுபடியும் ஃபாரஸ்ட்டாக அதோட ஒரு கோஸ்ட்டு ஈவில் இருக்கிற பிளேஸ் மாதிரி இருந்தது. சேஞ்ச் ஆக்கி நார்மல் ஃபாரஸ்ட் மாதிரி ஆகுமா, அந்த மாதிரி ஆனால் இவன் நம்மளை சும்மாவே விட மாட்டானுங்கிற மாதிரி ரன் பண்ணபடி ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம ஜங்குக் டேக்கி போட்டு வச்சுருந்த அந்த பேரியரையே பிரேக் பண்ணபடி கரெக்டாக அந்த பேரியருக்குள்ளே நம்ம ஜங்குக் என்ட்ராகிடுவார். இந்த மாதிரி ஜங்குக்கு உள்ளே என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டும் போடுற அந்த பவர், அதோட இந்த பேரியரை உடைக்கிறதுக்கிட்டே ஒரு பவர் போடுவார்ல, அந்த பவர் கரெக்டாக இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிற நம்ம ஜங்குக்கை டேயோட பவர் அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜிமின் அப்படி பேரியரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரானார். அதே மாதிரி தான் அந்த பேரியரை பிரேக் பண்ணபடி தான் நம்ம ஜங்குக்கும் உள்ளே வந்திருப்பார். டேயோட பவர் அந்த பேரியரை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுமா, இவன் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாம்பளுக்கு. ஒரு 3 days வெயிட் பண்ணால் உனக்கு என்னடா செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஸ்டோனு பட்டு கட்டுமாண்டா இந்த மாதிரி கட்டுனா 1000 வருஷம் இந்த பிளேஸில் அடைஞ்சிருக்கோம்லடா, அப்போ சைக்கோ மாதிரி தாண்டா நடந்துப்பேனுங்கிற மாதிரி நம்ம ஸ்டோனை பட்டு கட்டுனா, லூசு அங்கே யாரையும் நீ அட்டாக் பண்ணிட்டடா